மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். சென்ற வாரத்தில் தேவனை அன்பு கூறுங்கள், உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுங்கள், இதை செய்யும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் சரியான நிலையில் நம்மை வைக்கிறோம். ஏன்னா அந்த நிலையில் இருப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. தேவன் ஏற்கனவே ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெறுவதற்கான நிலையில் நாம் இருக்க வேண்டும், மனப்பக்குவத்தில் இருக்க வேண்டும். அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள அந்த கொள்ளளவு நம்ம இடத்தில் கிடையாது, அந்த கெப்பாசிட்டி கிடையாது. எனவே அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும், அதை ஆழமாய் பார்த்தோம். இப்பொழுது சென்ற வாரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுங்கள். ஆமென். தேவன் சொல்கிற வார்த்தை, அவர் மீது நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று தான் சென்ற வாரத்தில் முன்னுரையாக பார்த்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிற வார்த்தை என்னவென்றால், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை அன்பு கூறுவது மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாக, பணத்திற்கு மேலாக, பதவிக்கு மேலாக, குடும்பத்திற்கு மேலாக, நம்முடைய வேலைக்கு மேலாக, வியாபாரத்திற்கு மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அவரை அன்பு கூற வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் மீது வைத்திருக்கிற நம்முடைய அன்பு, கவனிக்க வேண்டும், தேவன் மீது வைத்திருக்கிற நம்முடைய அன்பு வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியமா இருக்க வேண்டும். அதை பார்க்கலும் ஒரு மேலான காரியம் உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையிலேயே கிடையாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேவன் மீது வைத்திருக்கிற நம்முடைய அன்பு மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அது முக்கிய பங்காக இருக்க வேண்டும். வெறும் நம்ம தேவனை நேசித்தால் மட்டும் போதாது, நம்முடைய குடும்பத்தை அவ்விதமாய் நடத்த வேண்டும். நம்முடைய குணத்தினாலும், நம்முடைய ஜெபத்தினாலும், நாம் வாழ்கிற விதத்தினாலும், நாம் பேசுகிற விதத்தினாலும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள் அதை பார்த்து நம்மை போல் அவர்கள் மாற வேண்டும். அப்போ நம்முடைய வீட்டில நாம் வசனத்தை வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு முன்பாக நாம் வசனத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய திட நம்பிக்கை, நம்முடைய தைரியம், நாம் பேசுகிற வார்த்தைகள், தேவனுடைய எல்லா நெருக்கடிகளில் தேவனுடைய வார்த்தை பேசுகிறவனாய் நீங்கள் இருக்கும் போது உங்களுடைய குடும்பம் அதை பார்த்து பின்பற்றும். அப்போ நம்முடைய முதல் வேலை என்ன? நம்முடைய குடும்பங்களில் நாம் முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும். உங்களுடைய குணத்தினால் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பது இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமுங்க. அது நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாய் மாற்றும், நம்முடைய குடும்பத்தை உயர்த்தும், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் ஏற்ற நேரத்தில் கொண்டு வரும். ஒரு வேளை அவர்கள் கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ணினாலும் நாம் வாழ்கிற விதத்தை பார்த்து வெகு சீக்கிரமாய் அவர்களும் உங்களுடைய தேவனை பின்பற்ற தொடங்குவார்கள். எனவே இது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்க வேண்டும். என்னவென்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது நம்முடைய குமாரத்திகளுக்கு நாம் இதை போதிக்க வேண்டும். அதான் உபாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்கிறது. உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியங்களை நான் போதிக்கிற இந்த வசனங்களை, நான் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை போதியும் என்று மோசின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்னார். அப்போ பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ இல்லையோ, முதலாவது வார்த்தை கொடுக்கணும். ஹலோ. மற்ற எல்லா காரியங்களும் கொடுத்துடுறோம், செல்போன் உட்பட. நம்ம பிஸியா இருக்கணும்னா அவங்க கையில செல்போன் கொடுத்துட்டு நம்ம வேலை பார்த்துக்கிறோம். ஆனால் அதை எல்லாம் தாண்டி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குமானால் அது தேவ வசனம். நீங்கள் உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, படுக்கும் போது, நடக்கும் போது, நீங்கள் எதை செய்தாலும் வார்த்தையை தொடர்ந்து பேசுகிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுடைய எல்லைக்குள் பிசாசு நுழைய முடியாது. காரணம், வார்த்தையை தாண்டி பிசாசு வரவே முடியாது. எத்தனை பேர் அது சுவாசிக்கிறீங்க?
அப்ப பாருங்க, உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு நாளும் கவனிங்க, தேவன் மீது அதாவது தேவன் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், நாம் அவர் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்கின்ற உணர்வு இருக்க வேண்டும் ஒவ்வொரு அங்கத்தினருக்கு. உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்யணும்? தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பையும் பற்றி, நீங்கள் அவர் மீது வைத்திருக்கிற அன்பை பற்றியும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதை உணர வேண்டும். உணரும் போதுதான் குடும்பமாக கர்த்தரை தேடுவோம், குடும்பமாக வேதத்தை வாசிப்போம், குடும்பமாக தேவனை பின்பற்றுவோம். நாம் செய்ய வேண்டியது அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை பாதிக்க வேண்டும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் ஆராதிக்கும் போது என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் அதை காண்கிற மக்கள் அவர்களும் தேவனால் தொடப்படுவார்கள். ஆமென். இன்றைக்கு தேவனை அன்பு கூறுவதை பற்றி சில தவறான கருத்துக்கள் விசுவாசிகள் மத்தியில் இருக்கிறதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது முதல் தவறான கருத்து, தேவனை நேசிக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் தேவனை நேசிக்கிறேன், ஆனால் உண்மையான அர்த்தத்துல என்ன சொல்றீங்கன்னா, நான் அவருக்கு பயப்படுகிறேன். ஆனால் அவருக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக நாம் நினைக்கிறோம், அவருக்கு பயந்தால் நாம் கர்த்தரை நேசிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுவது, அதாவது தேவ பக்தி, தேவ பக்திக்கும் தேவன் மீது அன்பு செலுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. இருக்கிறீங்களா? பாருங்க, நாம் அனைவரும் தேவன் மீது பயபக்தியா இருக்கிறோம். தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மதிக்கிறோம், அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். We have a reverence for God. ஆனால் இதை நீங்கள் நன்றாக கேளுங்கள், தேவ பக்தி தேவனை நேசிக்கிறது அர்த்தமாகாது. தேவன் மீது வைத்திருக்கிற பயபக்தி தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது. தேவனுக்கு பயப்படலாம், அவருடைய குணாதிசயங்களை பார்த்து பயப்படலாம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாராய் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு பயபக்தி இருக்கலாம். ஆனால் அந்த பயபக்தி தான் தேவன் மீது நாம் செலுத்துகிற அன்பு என்று ஒரு காலமும் சொல்ல முடியாது. பாருங்க, பயபக்தி என்றால் என்ன? பயபக்தி என்று சொல்லும்போது தேவன் யாரா இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை கனப்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் தேவன் மீது பயபக்தி இருக்குமானால், நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்வீர்களானால் எதற்காக பயப்படுகிறோம்? இது அச்சுறுத்தும் பயம் அல்ல, பயபக்தி. ஆகவே தான் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறோம். பக்தினால் வரக்கூடிய மதிப்பு, மரியாதை, அதுதான் பயபக்தி என்று சொல்கிறோம். தேவன் மீது வைத்திருக்கிற மரியாதை தான் பயபக்தி. இப்போ நான் தேவன் மீது ஒரு பயபக்தி காண்பிக்கிறேன் அல்லது மரியாதை செலுத்துகிறேன் என்றால் என்ன செய்கிறேன்? அவரை நான் கனப்படுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அவரை அதிகமாய் கனப்படுத்துகிறேன். அதை செய்யும் போது நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட முடியாது. இருக்கிறீங்களா? அவர் யாரா இருக்கிறார் என்பதை நான் அறிந்தபடினால், புரிந்து கொண்டபடினால் நான் அவரை மதிக்கிறேன், நான் அவரை கனப்படுத்துகிறேன், நான் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன். ஆனால் அதை சொல்லும் போது நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட முடியாது. நான் அவருக்கு பயப்படுகிறேன். அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது, குறிப்பாக அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், ஒரு நாள் என்னை நியாயம் தீர்ப்பார் என்ற அந்த உணர்வு வரும்போது அவர் மீது நமக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு பயம் ஏற்படுகிறது. ஆனால் அதுதான் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்ல கூடாது. அநேக விசுவாசிகள் சொல்கிற காரியம், பயபக்திக்கும் இந்த தேவன் மீது அன்பு கூறுவதற்கும் வித்தியாசம் புரியாமல் பயப்படும் போது நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுறது தவறில்லை, நாம் பயப்பட வேண்டும். ஆனால் எதற்காக பயப்படுகிறோம்? அந்த பயத்தின் மூலமாக, அந்த பக்தியின் மூலமாக
தேவனுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலமாக நான் அவரை அன்பு கூறுகிறேன் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அநேக பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள், ஆனால் தேவன் மீது அன்பில்லை. நரகத்துக்கு அனுப்பி விடுவார் என்ற பயம்தான் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய தகப்பன் என்ற உணர்வு இல்லை. அவர்கள் தேவனை என்ஜாய் பண்றது கிடையாது. பயம். வேதத்தை வாசிக்கலாம் அடிச்சிடுவாரு. வேதத்தை வாசிக்கலன்னா ஏதாவது நடந்துடும், பிசாசு உள்ள புகுந்துடுவான். நான் வேதத்தை வாசிப்பதற்கு பிசாசு காரணம் அல்ல, என் பிரச்சனை காரணம் இல்லை. நான் வேதத்தை ஏன் வாசிக்கிறேன் என்றால் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய வழிநடத்துதலை பெறுவதற்கு, தேவனுடைய ஆலோசனை பெறுவதற்கு. பாருங்க, நாம் வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது சரியான கண்ணட்டத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும். சரியான மனப்பான்மையோடும் அதை செய்ய வேண்டும். அதை செய்யாவிட்டால் அப்போ இந்த பக்தி இருக்கும், ஆனால் தேவன் மீது அன்பு இருக்காது. இரண்டாவது தவறான கருத்து, அநேக நேரங்களில் தேவனை நேசிப்பதோடு நாம் அவர் நமக்கு தேவை என்ற காரியத்தை குழப்பி விடுகிறோம். We confuse needing him with loving him. அவரை நேசிப்பதோடு அவர் நமக்கு தேவை என்கின்ற காரியத்தை குழப்பி விடுகிறோம். கவனிக்க வேண்டும், நாம் அனைவருக்கும் அவர் தேவையா இருக்கிறார். அவர் எல்லாமே நீங்களும் நானும் வாழவே முடியாது. அவரின்றி நாம் எக்காரணத்தை கொண்டு வாழ முடியாது. ஏனென்றால் கிறிஸ்தவமே அவரிடத்திலிருந்து தான் தொடங்குகிறது. என் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, என் ரட்சிப்பின் வாழ்க்கை, மீட்பின் வாழ்க்கை அவர் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது மட்டுமே. அப்ப பாருங்க, அவர் இல்லாமல் நமக்கு ஏது வாழ்வுங்க? அவரே நம்முடைய ஆதாரமா இருக்கும்போது அவரை பிரிந்து வாழவே முடியாது. அப்போ நாம் அனைவருக்கும் அவர் தேவை. கரெக்டுங்களா? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவர் தேவை. அவர் நம்முடைய தேவையா இருக்கிறார். ஆனால் நான் அவரை பார்க்கும்போது அவர் எனக்கு தேவை என்று உணரும் போது அதுதான் நான் அவர் மீது வைத்திருக்கிற அன்பு என்று சொல்லிவிட முடியாது. அநேகர் அதான் நினைக்கிறாங்க. அவர் எனக்கு தேவை இருக்கிறபடினால் நான் அவரை கனப்படுத்துகிறேன், நான் அவரை நேசிக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். கவனிக்க வேண்டும், எனக்கு அவர் தேவை என்றால் நிச்சயமாகவே இயல்பாகவே அவரை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். ஏன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம்னா ஏன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம்? ஏனென்றால் அவர் நமக்கு தேவை. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை. அவருடைய சமாதானம் நமக்கு தேவை. அவருடைய மகிழ்ச்சி நமக்கு தேவை. அவருடைய வெற்றி நமக்கு தேவை. அவர் கொடுக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு தேவை இருக்கிறபடினால், அவர் நமக்கு தேவை இருக்கிறதுனால தான் அவரை இயல்பாகவே அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னை யாரும் போதித்து அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆபத்து காலத்தில் முதலாவது எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் பாருங்க, அவர்கள் செய்கிற முதல் காரியம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் தேவனை. ஏன்? அது இயல்பாகவே மனுஷனுக்குள்ள அவர் நமக்கு தேவையா இருக்கிறபடினால் நான் அவரை நோக்கி கூப்பிடலாம். இது எங்கிருந்து வந்தது? வேதத்தில் இருந்தது. தேவன் அந்த மனப்பக்குவத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள் வைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பானது சிருஷ்டிகரை நோக்கி செல்லும். ஆதாரம் இல்லாமல் நாம் வாழவே முடியாது. அவரே நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். அப்போ பாருங்க, அவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவை இருக்கிறதுனால அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு தேவை இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் அவரை நோக்கி நாம் இந்த தேவையை பார்த்து நாம் சில வேளைகள் என்ன சொல்கிறோம்? தேவனே, உம்மை நேசிக்கிறேன். அவர் நமக்கு மிக தேவையா இருக்கிறபடினால் அவரை நோக்கி நாம் அடிக்கடியாக சொல்கிற காரியம், தேவனே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறோம். யோசிக்க வேண்டும். இந்த இரண்டாவது தவறான கருத்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தேவைப்படுவதற்கும் தேவனை நேசிப்பதற்கும் நாம் குழப்பவே கூடாது. அவர் நமக்கு தேவை, உண்மைதான். ஆனால் அவர் தேவையா இருக்கிறபடினால் நான் அவரை நேசிக்கல. அவரை நேசிப்பதற்கு காரணம் அவர் என்னை
ரட்சித்தார், அவர் என்னை மீட்டார், அவர் என் மீது அன்பு கூறுகிறார், அவர் முதலாவது என் மேல் அன்பு கூறுகிறபடினால், அவர் என்னுடைய உறவை விரும்புகிறபடியால் அவரை நான் தேடுகிறேன், அவரை நான் திரும்ப நேசிக்கிறேன். என்னை அவர் நேசிக்கிறபடினால் நான் அவரை நேசிக்கிறேன். ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய அன்பு என்னுடைய உள்ளத்தில் ஊற்றுவதன் நிமித்தமாக, இடைவிடாமல் ஊற்றுவதன் நிமித்தமாக என்னை அவரை நேசிக்கும்படியாக ஆவியானவர் பலப்படுத்துகிறார். அப்ப பாருங்க, அநேக நேரங்களில் உண்மையாக அவரை நேசிப்பதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு விதமான நம்முடைய பயத்தை போக்குவதற்கு ஒரு விதமான நெருக்கம் அல்லது உறவை அல்லது உணர்ச்சியை நாம் சார்ந்திருக்கிறோம். தேவனை உண்மையாக நேசிப்பதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பயத்தை போக்குவதற்கு ஒரு விதமான நெருக்கத்தை அல்லது அந்த உறவின் உணர்ச்சியை நாம் சார்ந்திருக்கிறோம். பயத்தை நீக்குவதற்காக, அதற்காக அவரை தேடுகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், பயத்தை நீக்குவதற்காக நீ என்னை நேசிக்க கூடாது, நான் உன்னுடைய தகப்பனா இருக்கிறபடியால் நீ என்னை நேசிக்க வேண்டும். எனக்கு சில காரியங்களை குறித்த பயம் இருக்கிறபடினால் நான் அவர் மீது அன்பு கூறவில்லை. அநேக விசுவாசிகள் அதை குழப்புகிறார்கள். ஏதோ ஒரு பயத்தினால் தேவனை நேசிக்கிறார்கள். நான் அப்படி அல்ல, நீங்கள் அப்படியாக இருக்கவே கூடாது. ஆகவேதான் இந்த குறிப்புகள் ஆண்டவர் போதிக்க சொல்கிறார். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. பயத்தினால் சில பேர் தேவனை நேசிக்கிறோம். அந்த நெருக்கமான வாழ்க்கை ஏன் தேடுகிறோம்? அவர் எனக்கு தேவை என்கிறபடினால் அல்ல, நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே யாராவது நேசித்தால் அவர்களோடு நெருக்கமா இருக்க விரும்புவீர்கள். சரிதானே நான் சொல்றதுங்க? யாராவது நாம் நெருக்கமாய் நேசித்தால் அவர்களோடு அதிகமான நேரத்தை செலவிடுவோம். ஏன் அந்த நெருக்கம்? அவர்களை நேசிக்கிறபடினா. நேசிக்காதவர்களிடத்துல நீங்கள் நெருங்கி வரமாட்டீர்கள். இது எல்லா உறவுகளில் காணப்படுகிற ஒரு இயல்பு. யாரை அதிகமாய் நெருங்குகிறோமோ அவர்களை அதிகமாய் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை அதிகமாய் நேசித்தால் நீங்கள் அவரிடத்தில் மிக நெருக்கமாய் இருப்பீர்கள். ஆமென். ஆனால் அவர் எனக்கு தேவை என்கின்றபடியினால் நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அது இரண்டாவது தவறு. மூன்றாவது தவறான கருத்து, சில நேரங்களில் சில சமயங்களில் அவரை சேவிப்பது அவரை நேசிப்பது என்று எண்ணுகிறோம். சில சமயங்களில் அவரை சேவிக்கும் போது அவரை நேசிக்கிறோம் என்று நினைக்கிறோம். We think that by serving him we are loving him. There are a lot of people that serve him without loving him. அப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அவருக்கு சேவை செய்கிறதுனால அவர் மீது அன்பு கூறுகிறீர்கள் என்று அர்த்தமாகாது. ஏனென்றால் சில மக்கள் மத சார்ந்த காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த மத சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் நன்றாக உணர்வதற்கும் மற்றவர்களால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அதை செய்கிறார்கள். தேவனை நேசிப்பதனால் அல்ல, வேறொருவருக்கு நன்மை செய்வதில், ஒன்றை செய்வதில் அவர்கள் உணர்கிறார்கள், எனவே அதை செய்கிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு சேவை செய்வது நீங்கள் தேவன் மீது அன்பு கூறுகிறீர்கள் என்று அர்த்தமாகாது. அநேக மக்கள் இருக்கிறார்கள், தேவனுக்காக சில காரியங்களை செய்வார்கள். ஆனால் எதற்காக? அவர்கள் தேவனை சேவிக்கவில்லை, அவர்கள் தங்களை தாமே
சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். They're not serving God, they are serving themselves. That's the problem with the world today. அப்போ நாம் உணர வேண்டிய காரியம் ஏனென்றால் பாருங்க, சில மக்கள் ஒரு சுய திருப்தி பெறுகிறார்கள், ஒரு திருப்தியின் உணர்வு பெறுகிறார்கள். எதற்காக அந்த திருப்தியின் உணர்வு வருகிறது என்றால், அவர்கள் ஏதோ ஒன்று நன்மையாய் செய்திருக்கிறார்கள். எதில் அவர்கள் இந்த திருப்தியின் உணர்வு பெறுகிறார்கள்? தங்களுடைய பல காரியங்களை குறித்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய ஆவிக்குரிய வரங்களையும் அதன் மூலமாய் வெளிப்படுத்த முடியும் என்கின்றபடியினால் சேவிக்கிறார்கள். நான் தேவனை ஏன் சேவிக்கிறேன்? உங்களுக்கு நான் என்னுடைய சிறப்பு போதகத்தன்மை காண்பிப்பதற்காகவா? உங்களுக்கு போதிப்பது நான் தேவனுக்கு சேவை செய்கிறது அல்ல. தேவனை நான் ஏன் சேவிக்கிறேன்? அவரை அன்பு கூறுகிறதுனால. I do not serve him to love him, I love him to serve him. சேவிக்கிறபடினால் அவர் மீது நான் அன்பு கூறவில்லை, அவர் மீது அன்பு கூறுகிறபடியினால் தான் அவரை சேவிக்கிறேன். அப்போ பாருங்க, நாம் சரியான இடத்தில் அந்த அன்பு வைப்போமானால் நம்முடைய சேவையும் சிறப்பாக இருக்கும். சுயநலமா இருக்காது, அதுல ஒரு சுய திருப்தி கிடைக்காது. எனக்கு இதுல இருந்து என்ன வரக்கூடியது, நான் விரும்புகிறதை செய்கிறேன் என்று அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராது. ஆனால் பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் சேவை செய்யும் போது அவர்கள் மேன்மை பாராட்டப்படுவதற்கு தான் அதை செய்கிறார்கள். பரிசேயர்கள் சதுசேயர்கள் அதான் செய்தார்கள். தங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி அதிகமாய் வெளிரங்கமாய் காண்பித்தார்கள். எதற்காக? எல்லாரும் பார்த்தவர்களே புகழ வேண்டும். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உன்னுடைய புகழ்ச்சி இங்கே கிடைச்சிச்சு உனக்கு, ஆனா தேவனிடத்திலிருந்து உனக்கு எந்த பலனும் வராது, தேவனுடைய நல் வார்த்தைகள் வராது. ஏனென்றால் உங்களுடைய சுய புத்தி அவருக்கு தெரியும். உலக மக்களுக்கு அது தெரியாது. உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய உள்நோக்கங்கள் தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தேவன் மீது அன்பு செலுத்தினால் அப்போ அவருக்கு நீங்கள் நிச்சயமாக சேவை செய்வீர்கள். சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது. கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவரை உண்மையாய் சேவிப்பார்கள். If you love the Lord genuinely, you will serve the Lord genuinely. There will be no self-satisfaction. சுய திருப்தி என்று இருக்காது. ஏனென்றால் அவரை எதற்காக சேவிக்கிறோம்? அவரை கனப்படுத்த. எதற்காக அவரை சேவிக்கிறோம்? அவருக்கு மரியாதை செலுத்த. எதற்காக அவரை சேவிக்கிறோம்? அவர் மீது நாம் அன்பு கூறுகிறதுனால நாம் அவரை சேவிக்கிறோம். நான்காவது தவறான கருத்து, சில நேரங்களில் நாம் சொல்கிற காரியம், நிச்சயமாகவே நான் அவருக்கு கொடுக்கிறபடியால், நிச்சயமாகவே நான் கொடுப்பதினால் அவரை நேசிக்கிறேன். We confuse giving with loving God. தேவனுக்கு கொடுப்பது தேவனை நேசிப்பது என்று எண்ணுகிறோம். கவனிங்க, நானும் அதை உண்மையா இருக்கும் என்று நம்ப விரும்புகிறேன். ஆனால் எப்பொழுதுமே அது உண்மை அல்ல. எல்லா நேரங்களிலும் நீங்கள் கொடுக்கும் போது நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தமாகாது. உதாரணமாக சொல்கிறேன், நல்லா நன்றாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தசம பாகத்தை பற்றி வேதம் போதிக்கிறதை நீங்கள் நம்பி வளர்ந்தால், தசம பாகத்தை பற்றி வேதம் போதிக்கிறதை நீங்கள் நம்பி வளர்ந்தால், கவனிங்க, உங்களுடைய தசம பாகத்தை கொடுக்கும் போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் எதற்காக தசம பாகத்தை கொடுக்கிறீர்கள்? தேவனை நேசிக்கிறபடியால் தசம பாகத்தை கொடுக்கிறீர்களா, அல்லது அதை செய்யும்படியா நீங்கள் போதிக்கப்பட்டபடியினால் தசம பாகம் கொடுக்கிறீர்களா? இரண்டு கேள்விகள். தசம பாகத்தை பற்றி வேதத்தில் அதிகமாக போதிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் தசம பாகம் கொடுக்கும் போது இது உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியினால் அது கொடுக்கிறீர்களா, அல்லது நான் தேவனை நேசிக்கிறேன், தேவன் மீது நான் அன்பு கூறுகிறபடினால் நான் கொடுக்கிறேனா? உதாரணம் பாருங்க, ரொம்ப எளிதான ஒரு உதாரணம், ஆனால் எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு உதாரணம்.
அப்போ நாம் தசமபாகம் கொடுக்கும் போது சரியான கண்ணோட்டத்தில் அதை கொடுக்க வேண்டும். சரியான அறிவோடு அதை கொடுக்க வேண்டும். வலுக்கட்டாயத்தினால் யாரும் தசமபாகம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தயவுசெய்து செய்யாதீங்க, நீங்களே வச்சுக்கீங்க. ஆனால் நான் அவரை அன்பு கூறுகிறபடினால், அவருடைய வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறபடினால் நான் அதை செய்கிறேன். எனக்கு போதிக்கப்பட்டபடினால் நான் செய்யல. இதற்கென்று சில ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கொடுப்பதை பத்தி நான் அதிகமாக வலியுறுத்துகிறது. ஏனென்றால் வசனம் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறது. அது வெறும் ஒரு உதாரணம் தான். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் சில காரியங்களை செய்வதற்கு காரணம் என்ன? அவரின் மீது நாம் அன்பு கூறுகிறபடினால் அதை செய்கிறோமா, அல்லது நாம் போதிக்கப்பட்டபடினால் அதை செய்கிறோமா? அதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டும். எதனால் அதை செய்கிறீர்கள்? எனக்கு அவர்கள் சொன்னாங்க பாஸ்டர், அதனால தான் செய்யறேன். அவர் கொடுக்க சொன்னார், இவர் கொடுக்க சொன்னார் என்பதற்காக கொடுக்க கூடாது. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேவனை அன்பு கூறுகிறேன், எனவே இதை நான் செய்கிறேன். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? ஏன் இதை போதிக்கிறோம்? ஏனென்றால் இந்த தவறான கருத்துக்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில, ஆவிக்குரிய சபைகளில் நான் காண்கிறேன். சில பேர் கொடுக்கும் போது நான் தேவனை நேசிக்கிறேன் என்று யோசிக்கிறார்கள், பேசுகிறார்கள். அன்பின் ஒரு பகுதி பாருங்க, நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம். எதற்காக? மற்ற மக்கள் சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் என்னுடைய அன்பு நிமித்தமாக அவருக்கு கொடுக்கிறேன். உண்மைதான், அது தவறில்லை. ஏன் நாம் கொடுக்கிறோம்? ஏன் விதைக்கிறோம்? உங்களில் அநேகர் இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க. எதற்காக கொடுக்குறீங்க? ஒரு நன்மையான காரியம் வரப்போகிறது. அதன் மூலமாய் நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட போகிறார். அதன் மூலமாய் வருகிற ஆண்டுகளில் அதிகமாய் நாம் சேமிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு முறை பந்தல் போடும் போது 1.5 லட்சம். இனிமேல் அந்த பிரச்சனையே வராது. அப்ப பாருங்க, இந்த நற்கிரியை நிமித்தமாக நாம் வேண்டுதல் கொடுத்த போது நீங்கள் உற்சாகமாய் ரெஸ்பாண்ட் பண்றீங்க, மறுத்துரு கொடுக்குறீங்க, பதில் அளிக்கிறீங்க, கொடுக்குறீங்க. ஏனென்றால் இது ஒரு நல்ல காரியம் என்பது தெரிஞ்சு, ஏன் இதன் மூலமாய் அநேக சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்களுடைய விதைப்பு தான் அதற்கு காரணம். அப்போ எதனால் கொடுக்கிறீர்கள்? மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு. என்னை அவர் ரட்சித்தது போல இதே சுவிசேஷம் மற்றவர்கள் கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இதை செய்கிறோம். ஆமென். அப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய கொடுத்தலை எது உந்துகிறது அல்லது ஊக்கப்படுத்துகிறது? உங்களுடைய கொடுத்தலை எது உந்துகிறது, தூண்டுகிறது, ஊக்கப்படுத்துகிறது? என்னுடைய அன்புக்கான ஒரு நல்ல பரீட்சை இதுதான். என்னுடைய அன்புக்கான ஒரு நல்ல பரீட்சை இதுதான். நான் எதை செய்தாலும் நோக்கம் என்ன, ஊக்கம் என்ன? Whatever I do, what's the purpose behind it? நான் அதை செய்வதற்கான நோக்கம் என்ன, அதை செய்வதற்கான ஊக்கம் என்ன? What's my motivation? What's my purpose in doing it? நீங்க எதை செய்தாலும், கொடுத்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, பரிந்துரை ஜெப கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, நீங்க எதை செய்தாலும் எதற்காக அதை செய்கிறோம்? நம்முடைய பேர் புகழுக்காகவா? மக்கள் நம்மை பார்த்து, ஆஹா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, எல்லாம் மீட்டிங் வராரு, அந்த பேர் வாங்குறதுக்காகவா? இல்ல, அவருடைய நோக்கத்திற்காக நான் இதை செய்கிறேன். அவருடைய மகிமைக்காக இதை செய்கிறேன். அவருடைய கனத்திற்காக இதை செய்கிறேன். நான் எதை செய்தாலும் இந்த 3 காரியங்கள் அடிப்படையில் தான் செய்கிறேன். அவருடைய நோக்கத்திற்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய
கனத்திற்காக அதை செய்கிறேன். இருக்கிறீங்களா? நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு பின்பாக என்ன நோக்கம் இருக்கிறது? மற்ற விசுவாசிகளுக்கு அது தெரியாது, மற்ற ஊழியக்காரர்களுக்கு அது தெரியாது. ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும் அது தெரியும். Why do I do it? Why do I give? Why do I love? Why do I preach? Why do I come and pray? For people to see me? No. It's because I love him. அப்ப பாருங்க, நான் வெறும் பணத்தை கொடுப்பதல்ல, நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம், நம்மையே கொடுக்கிறோம், நம்முடைய மனதை கொடுக்கிறோம். நாம் எப்படி சிந்திக்கிறோம், நம்முடைய உணர்ச்சிகள், நாம் எப்படி உணர்கிறோம், இதெல்லாம் தேவனுக்கு நாம் கொடுக்கிறோம். ஆனால் எதற்காக? அவரை கனப்படுத்துவதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை உயர்த்துவதற்காக. அப்படிதான் நாம் செய்கிறோம். அப்போ நீங்க உணர வேண்டிய காரியம், நாம் நம்முடைய அவருக்கு, அதாவது அவருக்கான நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறோம், மகிழ்ச்சியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சொல்கிறேன், அவருக்கான உண்மையான நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறோம். அப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாகவே அவரை நேசிக்கிறதுனால இதை செய்கிறேனா? என்னுடைய எண்ணங்கள் நான் அவருக்கு கொடுக்கும் போது, என்னுடைய உணர்வுகள் அவருக்கு நான் செலவிடும் போது, என்னுடைய பணத்தை நான் கொடுக்கும் போது, என்னுடைய தாளந்துகள் நான் கொடுக்கும் போது, என்னுடைய திறமைகள் நான் கொடுக்கும் போது, அல்லது வேறு எந்த காரியத்தை தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்கும் போது, அது அன்பினால் நீங்கள் செய்யும் போது அதனுடைய பலன் நிச்சயமாய் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களோடு எப்படி பழகுகிறீர்கள், எப்படி அவர்களோடு நீங்கள் இடைப்படுகிறீர்கள் என்பது மிக முக்கியமான காரியம். அதனுடைய நோக்கம் என்ன? ஏனென்றால் நீங்கள் கவனிங்க, நீங்கள் மற்றவர்களை நேசிக்கும் போது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அப்போ கசப்புக்கு இடமே கிடையாதுங்க, மன்னியாத தன்மைக்கு இடமே கிடையாது. நாம் அனைவரும் மன்னிக்கிறவர்களாக வாழ வேண்டும். மன்னிக்காவிட்டால் உங்களுடைய ஜெபம் உங்களுடைய கூரையை தாண்டாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னுடைய வெகுமதி கொடுப்பதற்கு முன்பாக உன் சகோதரனிடத்தில் உனக்கு எது வேறுபாடு இருந்தால் போய் ஒப்புரவாகி அதன் பின்பு உன்னுடைய காணிக்கை செலுத்துன்றார். முதல் போய் ஒப்புரவாகுங்கள். அப்போ பாருங்க, நாம் பிறரை மன்னிக்கும் போது, மற்றவர்களை மன்னிக்கும் போது உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். Because sometimes it's not easy to love. When some people get on your neck, get on your nerve, you want to tear them apart. Are you with me, church? சில பேர் நம்முடைய தலைமை ஏறும் போது எங்க மன்னிக்கிறது? மாங்கன்னு கொடுக்கலாம் தான் யோசிக்கிறோம். ஆனாலும் நான் அவர் மீது அன்பு வைக்கிறபடினால் நான் எதுவும் சொல்லாம மன்னித்து போய் கொண்டிருக்கிறேன். அப்படி செய்யும் போது நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். கவனிங்க, அவரை நீங்கள் சேவிக்கும் போது நீங்கள் தேவன் மீது அன்பு கூறுகிறீர்கள். அப்ப பாருங்க, தேவனுக்கான உங்களுடைய உண்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் போது, தேவனுக்கான உங்களுடைய அன்பின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள், ஊக்கமளிக்கப்படுகிறீர்கள். உண்மையாகவே தேவன் மீது அன்பு கூறுகிற அந்த அடிப்படையில் நீங்கள் ஊக்கப்படுகிறீர்கள், நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஆமென். இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வியை பதில் அளிக்க விரும்புகிறேன். நான் ஏன் அவரை நேசிக்க வேண்டும்? அடுத்த துணை தலைப்பு, நான் ஏன் அவரை நேசிக்க வேண்டும்? Why should I love him? பல காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம்,
அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறபடினால் அவரை நேசிக்கிறேன். ஹalleluya. முதன்மையான காரியம், நான் ஏன் அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால், அவர் என்னை சிருஷ்டித்தார். ஆகவேதான் அவரை நேசிக்கிறேன். இருக்கிறீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். கவனிங்க, இந்த 2 வசனங்கள் வாசிக்கும் போது முதல் வாசித்த வசனம் தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? மனுஷனை உண்டாக்க விரும்புகிறார். அதுதான் முதலாவது நாம் பார்த்த வசனம், ஆதியாகமம் 1:26. ஆதியாகமம் 2:7 என்ன வாசிக்கிறோம்? எப்படி உண்டாக்கினார் மனுஷனை, அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலிலும் எப்படி உண்டாக்கினார். அப்போ பார்க்க வேண்டிய காரியம், யோசிக்க வேண்டிய காரியம், தேவன் உங்களை சிருஷ்டிக்கவில்லை என்றால் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். தேவன் நம்மை உண்டாக்கலைன்னா இங்க இருப்போமா? அப்போ நான் ஏன் அவரை நேசிக்கிறேன்? அவர் என்னை சிருஷ்டித்தபடினார். இதை ஏன் சொல்கிறேன்? யாரோ ஒருவர் சொல்லலாம், ஆனா பாஸ்டர் நான் ஒரு ஆக்சிடென்ட் பாஸ்டர், என்னுடைய பிறப்பு ஒரு விபத்து. இல்ல, உங்களுடைய பிறப்பு ஒரு விபத்து அல்ல. உங்களுடைய பிறப்பு தெய்வீக நோக்கம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் இப்பிரபஞ்சத்தின் சர்வாதிகாரி. He is the sovereign of the universe. தேவன் பிரபஞ்சத்தின் சர்வாதிகாரியா இருக்கிறார். அப்ப நீங்க சொல்லலாம், நான் யாருக்கும் தேவைப்படல பாஸ்டர். இல்லைங்க, அதுவும் தப்பு. நீங்க ஒரு விபத்தும் அல்ல, நீங்க தேவைப்படல என்பதற்காக உண்டாக்கப்படவில்லை. தேவன் உங்களை தேவன் தேவைப்பட்டதுனால உண்டாக்கினார். God wanted you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுக்கு தேவை. அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் உங்களை பிறக்க வைத்திருக்க மாட்டார். ரொம்ப சைலண்ட் ஆயிட்டுக்கிறீங்க. இல்லாட்டி விட்டுருக்க மாட்டாருங்க. கருவில் உங்களை கரு என்னத்துக்குங்க கொடுத்தவே மாட்டார். கரு ஏன் அழைக்கணும்? அவர் உங்களை விருப்பப்பட்டபடியினால், நீங்கள் அவருக்கு தேவை என்றபடியால் தான் உங்களை உங்களுடைய தாயின் வயிற்றில் அனுப்பினார். உன் தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்றார். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன். எரேமியா 1:5. ஓ ஹalleluya. அப்போ பாருங்க, நான் ஏன் பிறந்தேன் தெரியுங்களா? தேவன் அதாவது நான் தேவனுக்கு தேவைப்பட்டேன். உங்களுக்கு தேவைப்படுகிறேன்னு இல்லையோ, அவருக்கு நிச்சயமா தேவைப்படுகிறதுனால வந்திருக்கேன். ஹalleluya. சில மக்கள் என்ன சொல்றாங்க, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? அவங்கள பார்த்து சொன்னா, இதுக்காக தான் பிறந்த, அவர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. தெரியாம நாங்களும் அந்த டியூன் நல்லா இருக்குதுன்னு நம்மளும் சேர்ந்து அதை அறிக்கை செஞ்சிடுறோம். நான் சொல்லுகிறேன், நான் ஏன் பிறந்தேன்? அவருக்காக பிறந்தேன். நீங்க சொல்ல முடியாது, நான் சொல்றேங்க, நான் ஏன் பிறந்தேன்? அவருக்காக நான் பிறந்தேன். அவர் என்னை விரும்பினபடினால்தான் என்னை உண்டாக்கினார். ஓ ஹalleluya. இப்பொழுது மீண்டுமாய் ஆதியாகமம் 2:7 நம்முடைய சிருஷ்டிப்பின் தன்மையை பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர்
மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ம். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவா ஆனான். Praise the Lord. யோபு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும். போதுங்க. மீண்டுமே அந்த முதல் பகுதி வாசிங்க. உம்முடைய கரங்கள் உம்முடைய கரங்கள் என்னையும் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும். உருவாக்கி படைத்திருந்தும் என்னையும் என்னை குறித்த எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி படைத்திருக்கிறார். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், அல்லேலூயா. பரலோக குயவன் இந்த களிமண் தேவைப்படுகிறது என்று சொல்லி அவருக்கு என்னை உகந்த பாத்திரமாய் வணைந்தாருங்க, உருவாக்கினாருங்க. என்னை நான் வடிவமைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அவருக்காக, என் பரலோக குயவனுக்காக. ஜீசஸ். அப்போ கவனிங்க, மனுஷனை சிருஷ்டித்த போது 3 காரியங்கள். ஆதியாகமம் 1:26 சொல்கிறது, அவர் பேசினார், மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர் சொன்னார். There we have the power or the source of our creation. அங்கே நம்முடைய சிருஷ்டிப்பின் ஆதாரம் பேசுவது. எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்த போது அவர் முதலாவது பேசினார். அவருடைய வார்த்தை தான் எல்லா சிருஷ்டிப்பு காரணம், எல்லா சிருஷ்டிப்பின் ஆதாரம். அதே போலவே மனுஷனை சிருஷ்டித்த போது, சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அவர் பேசினார். So the source of your creation is the word of God. எனவே உங்களுடைய சிருஷ்டிப்பின் ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. ஓ கம் ஆன். நான் தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறந்தவன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசி வேறு எந்த விதத்திலும் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்க சுவிசேஷத்தை கேட்டு பாவத்தினால் நீங்கள் கண்டுணர்த்தப்பட்டு தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டு, இயேசுவே நான் பாவி என்னை ரட்சியும் என்று நீங்கள் கேட்டீர்கள். அந்த எதை வைத்து கேட்டீர்கள்? நான் சொல்கிறேன் கவனிங்க, சுவிசேஷத்தை வார்த்தை கேட்டதுனால. Glory to God. நீங்கள் வார்த்தையை கேட்டதனால்தான் நீங்கள் அப்போ பாருங்க, நம்முடைய மறுவாழ்வு அல்லது நம்முடைய மறுபிறப்பு எப்படி வந்ததுங்க? வார்த்தையின் மூலமாக. நம்முடைய சரீர பிறப்பு வார்த்தையின் மூலமாக தான். தேவன் நம்மை உருவாக்குவதற்கு முன்பாக பேசினார். அப்போ நம்முடைய சிருஷ்டிப்பின் ஆதாரம் அது பேசுவது. இரண்டாவதாக 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ரபாகாஷாட்டா. ஓ ஹalleluya. மண்ணினால் உருவாக்கி. உங்களுக்கு தெரியுமா, இந்த மண்ணில் இருக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? கால்சியம், ஹைட்ரோஜன், நம்முடைய பாடியில் இருக்கிற எல்லா கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எங்கிருந்து வந்ததுங்க? மண்ணிலிருந்து. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நாம் அடிக்கடி சொல்றோம்ல, நீங்க அடக்க ஆராதனைக்கு போவீங்கன்னா கேட்பீங்க, மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியாயும் சொல்றோமா இல்லையா? ஏனென்றால் மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், திரும்ப போகும் போது மண்ணாய் போயிடுறான். மனிதனுடைய சரீர பாகம் மண்ணினால், ஹைட்ரோஜன், கெமிக்கல்ஸ், எல்லா கெமிக்கல்ஸ்னால் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆகவே தான் உங்களுடைய சரீரத்தில் அந்த கெமிக்கல்ஸ் இருக்கிறது. ஆனால் கவனிக்க வேண்டிய காரியம், மண்ணிலிருந்து தேவன் நம்மை உருவாக்கினார். Here we have the formation of creation. சிருஷ்டிப்பின் உருவாக்கும் தன்மை. முதலாவது சிருஷ்டிப்பின் ஆதாரம், இரண்டாவது the formation of creation. சிருஷ்டிப்பின் உருவாக்கும் தன்மை என்ன? தேவன் நம்மை உருவாக்கி. அந்த எபிரேய வார்த்தை பார்க்கும்போது, அவர் தம் கைகளினால் என்ன செய்தாருங்க? வடிவமைத்து ஒரு குறிப்பிட்ட மாதிரியின் நிமித்தமாய் அந்த வடிவத்தினால் நம்மை உண்டாக்கினார். That means he stooped down, put his hands to work and squeezed you into a particular shape. Hallelujah.
My formation is I'm touched of God. என்னுடைய உருவாக்கும் தன்மை என்ன? நான் தேவனால் தொடப்பட்டு உண்டாக்கப்பட்டவன். மிருகங்கள் அப்படி அல்ல. மற்ற எந்த சிருஷ்டிப்பு அவர் பேசிதான் உண்டாக்கினார். மனுஷனை தொட்டு உண்டாக்கினார். Because he had to do more than just speak. He had to shape you like him. அவரை போல் உங்களை உருவாக்க வேண்டியதா இருந்தது. உங்களுடைய சரீரம் அவருடைய ஆவியின் தோற்றத்துக்கு ஏற்ற போல் உங்களை உருவாக்க வேண்டியதா இருந்தபடினால், ஒரு குயவன் எப்படி அந்த பாத்திரத்தை, அந்த களிமண் எடுத்து அதை வணைந்து கொண்டு அதை ஏற்ற ஒரு வடிவத்தை கொடுத்து அதை உண்டாக்குகிறாரோ, அதே போலவே நம்முடைய பரலோக குயவன் அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலிலும் நம்மை உருவாக்குவதற்கு அவர் குனிந்து, அவர் பிசைந்து, அவருடைய கைகளினால் திறமையாய், திராணியாய், சிறப்பாக அவர் நம்மை உண்டாக்கினார். I am touched of God. Hallelujah, hallelujah. என்னை நீ ஜெயம் கொள்ள முடியாது, நான் தேவனால் தொடப்பட்டவன். ஓ hallelujah, hallelujah. ஆகலால் தான் நிபுணர்கள், நான் சொல்கிறேன், மனத்தத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள், பிள்ளைகள் எடுத்து அதிகமாய் பேசுங்க, தொடுங்க. பிள்ளைகள் கருவில் இருக்கும் போது நீ பேசி உன் கைகளை வைத்து தொடுன்றாங்க. பிள்ளைகள் பிறக்கும் போது பேசி தொட சொல்றாங்க. எதற்காக? ஏனென்றால் ஒரு பிள்ளை தொடுதலுக்கும் வார்த்தைகளுக்கும் அதிகமாய் மனவுத்திரு கொடுத்து வளர்கிறது. ஹலோ, ஒரு பிள்ளை நிறுத்தத்தில் பேசாமல் தொடாமல் நீங்கள் வைத்து பாருங்க, அந்த குழந்தை மன ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கும். மன ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆகவேதான் உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் கொஞ்சம் போது தொட்டு கொஞ்சுங்க. வெறும் தூரத்திலிருந்து நீ செல்லம், நீ கிசு, நீ அது தான் சொல்லாதீங்க, தொடுங்க. மெடிக்கல் கிளாஸும் எடுக்க வேண்டியதா இருக்குது. ஆகவேதான் தொடுதல் ஒவ்வொரு உறவில் மிக முக்கியமா இருக்கிறது. நீங்க 10,000 வார்த்தைகளை சொன்னாலும் ஒரே ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு தோளின் மீது தட்டி பாருங்க, ஒரே ஒரு நேரத்தில் அரவணைச்சு பாருங்க, எப்படி அந்த நபர் மாறுகிறார்கள் என்று பாருங்க. There is the power of touch because God shows intimacy in the touch. தொடுவதன் மூலமாக தேவன் தம்முடைய தனிப்பட்ட நெருக்கத்தை காண்பிக்கிறார். ஓ hallelujah. மற்ற எல்லா காரியங்களை பேசி உண்டாக்கினார், மனுஷனை பேசி தொட்டு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் தேவனால் தொடப்பட்டவன். என் மதிப்பு அதுதான், என் மேன்மை அதுதான், என் கனம் அதுதான், என் வெற்றி அதுதான், என் வாழ்க்கையின் உயர்வு அதுதான். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் தொடப்பட்டவனால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நிமிடமும் குயவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை, உன் உணர்வுகள், உன் உணர்ச்சிகள், உன் வேதனை எல்லாவற்றையும் அவர் தொடுகிறார். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பகுதியை தொடுகிறாருங்க. You are touched of God. Fall in love with him. Hallelujah. Goodness me. So முதல் காரியம், அவரை ஏன் நேசிக்கிறேன்? அவர் என்னை சிருஷ்டித்தார். நான் அவரை நேசிப்பதற்கான இரண்டாவது காரணம், அவர் என்ன செய்தார். Oh Lord, I wish I had time to do this. நான் அவரை ஏன் நேசிக்க வேண்டும்? அவர் என்ன செய்தார் என்கின்றபடினால். நன்றாக கவனிங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆர்வம் காட்டுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆர்வம் காட்டுகிறார். அதை காண்பிக்க ஆர்வத்தோடு அதை காண்பிக்கிறார். God is so interested in showing you what he looks like. ஏனென்றால் அநேக விசுவாசிகளுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியாமல் இருக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காக என்ன செய்தார்? அவருடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக அவரை அனுப்பினார்? முதன்மையாக 2 முக்கிய காரணங்களுக்கு அவரை அனுப்பினார்.
2 முக்கிய காரணங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதாவானவர் அனுப்பினார். முதலாவது காரியம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவரை அறிந்திருக்கிறதை விட நாம் இன்னும் ஆழமான வழியில் அவரை அறிந்து கொள்வதற்கு தேவன் விரும்பினார். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நாம் இன்னும் ஆழமான விதத்தில் வழியில் அவரை அறிந்து கொள்வதற்கு தேவன் விரும்புகிறார். நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனை சிருஷ்டிகராக, பிரபஞ்சத்தின் சர்வாதி அதிகாரம் உள்ளவராக அறிந்தார்கள். அவ்வளவுதான். அவர் இந்த முழு பிரபஞ்சத்தின் சர்வாதிகாரி. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சிருஷ்டிகர். அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசுவோடும் பிதாவோடும் நமக்கு இருக்கிற அந்த நெருக்கமான உறவை, அப்படிப்பட்ட நெருக்கம் அவர்களுக்கு இல்லை. கவனிங்க, எல்லாருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெரும்பாலான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடையாது. நீங்கள் மன்னிக்கவும், நீங்கள் சங்கீதங்களை வாசிக்கும் போது தாவீதுக்கு தேவனோடு நெருக்கமான உறவு இருந்ததை பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் சில பேர் இருந்தார்கள். மோசே இருந்தார், ஆபிரகாம். ஆனால் பொதுவாக சொல்லும் போது தேவனை பற்றி பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய எண்ணம் என்னன்னா, அவர் நியாயமுள்ள, பரிசுத்தமுள்ள, நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவ்வளவுதான் தெரியுது. ஆனா நமக்கு அவர் யாருங்க? அப்பா. அப்பான்னு சொல்லும் போது நெருக்கம் உண்டாகிறது. சிருஷ்டிகர், நியாயம் தீர்க்கிற தேவன், நீதியுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், தேவன் தேவன் என்று சொல்கிற வரைக்கும் நீங்கள் அவரை நெருக்கமாய் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அப்பா 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 என்று சொல்லும் போது நெருக்கம் உண்டாக்கப்பட்டது. ஓ மை காட், மை காட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ நாம் உணர வேண்டிய காரியம், அவர் என்னை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, இரண்டாவதாக அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்க, அவரோடு ஒரு நெருக்கமான உறவை பெற்றுக்கொள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இருக்கிறீங்களா? அப்படியானால் எனவே அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய எண்ணம் நம்முடைய எண்ணங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அவர் சிருஷ்டிகர், அவர் கர்த்தர், அவ்வளவுதான். நமக்கு தெரியுது அவர் அப்பாவா இருக்கிறார். சோ அவர்களுக்கும் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறபடினால் தேவன் என்ன செய்தாருங்க? அவருடைய குமாரனை அனுப்பினார். கவனிங்க, என்னை கண்டவர் பிதாவை கண்டான் என்று சொல்லிக்கொண்டு இயேசு வந்தார். அதை கேட்ட மாத்திரத்துல பரிசேயர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள், நீர் உங்களை தேவனாய் நீ ஆக்கிறபடினால் தான் உம்மை கொலை செய்ய விரும்புகிறோம். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், ஏனென்றால் நானும் பிதாவும் ஒன்று. ஓ ஜீசஸ், நானும் பிதாவும் ஒன்று. ஆனால் அதை யோசிக்கிறார்களா? இல்ல, அவர்களுக்கு புரியல எதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஏன் அவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டார்? ஏனென்றால் பிதாவானவர் எதற்காக தன் குமாரனை அனுப்பினார்னா, நம்முடைய பாவங்களை மன்னித்து அதன் மூலமாய், கவனிங்க, அதன் மூலமாய் பிதாவானவரை நம்மிடத்தில் வெளிப்படுத்த. ஓ ஜீசஸ், ஆமென். அப்போ கவனிங்க, தேவன் நம்ம இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எந்த அளவுக்கு? அவருடைய குமாரனை அனுப்பி, கவனிங்க, யாருமே வாழாத ஒரு இணையற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் வந்தார்.
எந்த வாழ்க்கை வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசு வந்தார். எதற்காக? கூர்ந்து கவனிங்க. எதற்காக அப்படி வாழ வந்தார்? அந்த ஜீவனை, நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நமக்காக அவருடைய ஜீவனை கொடுக்க, அது வாழ மட்டும் வரல, அந்த ஜீவனை கொடுக்க வந்தார். ஏனென்றால் அந்த ஜீவனை கொடுத்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, தேவனை விட்டு நம்மை பிரித்த துண்டித்த அந்த பாவ சுவாபம், அந்த பாவத்தின் தண்டனை, அந்த பாவத்தின் தன்மை இயேசுவானவர் முற்றிலுமாய் நீக்கினார். எனவேதான் இன்றைக்கு நான் தைரியமாய் அப்பாவனுடைய பிரசன்னத்தில் போய், அப்பா உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறேன். ஜீசஸ், ஐ லவ் இட். அப்ப கவனிங்க, அவர் நமக்காய் மரித்தபடினால், அவர் நம்முடைய பாவத்தை நீக்கினபடினால், இப்பொழுது நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனோடு குமாரன் மூலமாய், அவருடைய குமாரனின் மூலமாய் என்ன செய்கிறோம்? தனிப்பட்ட நெருக்கமான உறவு நமக்கு கிடைத்திருக்கிறது, நாம் பெற முடியும். இன்றைக்கு நீங்கள் ஒரு நெருக்கமான உறவை பிதாவோடு நீங்கள் பெற முடியும். I wish I had a witness in here. இதை குறித்து சாட்சி இருந்தால் நலமா இருக்குமே. ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்காக அவர் வந்தார். எனவே நான் ஏன் அவரை நேசிக்கிறேன்? அவர் என்ன செய்தார்? முதலாவது அவருடைய குமாரனை அனுப்பினார். ஆமென். எதற்காக குமாரனை அனுப்பினார்? நம்ம மீண்டுமாய் தேவனிடத்தில் ஒப்புரவாக்குவதற்கு. அப்ப உங்களை பார்த்து சொல்கிறேன், மனிதன் அறிந்திராத விதத்தில் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் சிலுவை மரணத்தின் மூலமாய். God demonstrated or expressed his love in a way that man has never known through all eternity. மனிதன் அறிந்திராத விதத்துல தேவனை அறிந்து கொள்வதற்கு அவருடைய அன்பின் வெளிப்பாட்டை உச்சகட்டத்தில் போய் வெளிப்படுத்தினார், சிலுவை மரணம். That's the greatest demonstration of love. தேவனுடைய அன்பின் மிகப்பெரிய வெளிப்பாடு சிலுவையின் மரணம். பிரியமானவர்களே, அவர் நம்மை சிருஷ்டித்தபடினால் அவர் மீது நான் அன்பு கூறுகிறேன். அவர் எனக்கு என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்தபடினால் அவரை நான் நேசிக்கிறேன். அவர் நமக்காக சிலுவையில் சென்றபடினால் அவரை நான் நேசிக்கிறேன். ஆமென். இந்த உணர்வுகளோடு நாம் தேவனுக்கு பயபக்தியாய் வாழுவோம். இப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். நான் ஏன் தேவனை நேசிக்க வேண்டும்? தேவனுடைய அர்ப்பணிப்பு நிமித்தமாக நான் அவர் மீது அன்பு கூற வேண்டும். ஒன்று, அவர் சிருஷ்டிகர். இரண்டாவது, அவர் என்ன செய்தார். மூன்றாவது, அவருடைய அர்ப்பணிப்புகளை பார்த்து, அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து நான் அவரை நேசிக்கிறேன். அவர் செய்த முதல் அர்ப்பணிப்பு என்ன? அவர் செய்த முதல் அர்ப்பணிப்பு என்ன? எபிரேயர் 13:5-6 எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவருடைய முதல் அர்ப்பணிப்பு என்னங்க? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. வேற எந்த மனுஷன் உங்களுக்கு சொல்லவே முடியாது. உங்க கணவர் சொல்ல முடியாது, மனைவி சொல்ல முடியாது, தாய் சொல்ல முடியாது, தகப்பன் சொல்ல முடியாது, கிட்னி கொடுத்தவர்களும் சொல்ல முடியாது. இருக்கிறீங்களா? உண்மை அதுதான். உங்களை உங்கள் குடும்பம் அதிகமாக நேசிக்கிறது, அதுல எந்த தவறு கிடையாது, எந்த குறைபாடு கிடையாது. ஆனால் எந்த ஒரு கணவன், மனைவி, தாய், தகப்பன் யாருமே, எந்த ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லவே முடியாது. அவர் மட்டும்தான் அதை சொல்ல முடியுங்க. Come on somebody, come on somebody. Oh my God, hallelujah.
ஹalleluya. என்னதான் மக்கள் உங்களை நேசித்தாலும், என்னதான் நான் நிலாவை வாங்கி கொடு, அதெல்லாம் டயலாகுங்க. I will buy you the moon. அப்படியா? பெண்டன்ட் வேணா வாங்கி கொடுக்கலாம், நிலாவை வாங்கி கொடுக்க முடியாது. சாகிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். கரெக்டுங்க. ஆனா செத்து போயிடுவீங்களே. செத்த பிறகு அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படின்னா கவனிங்க, எபிரேய மொழியிலும் சரி கிரேக்க மொழியும் சரி எப்படி சொல்லிருக்கிறதா, I will never ever 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 forsake you. I will never ever ever leave you. எபிரேய மொழியிலும் சரி கிரேக்க மொழியிலும் சரி உண்மையான பாஷைக்கு போகும்போது தான், ஏன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது I will never leave you நான் forsake போல. ஆனா இது அப்படி சொல்லப்படல. ஒருபோதும் ஒரு காலம் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலோ உன்னை நான் கைவிட மாட்டேன், விட்டு விலக மாட்டேன். நீ என்னை விட்டு நீ மோசமான பாவத்தில் விழுந்தாலும் அங்க நான் பக்கத்தில் இருக்கிறேன். ஏன் மகனே நீ செய்து அப்ப கூட நான் கைவிடல. ஓ ஷபா காண்டே. ஓ லார்ட் ஹெல்ப் மீ ஜீசஸ். பிரியமானவர்களே, உங்களை கைவிடாத ஒரு தேவன் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த உணர்வின் காரியத்தில் இருந்தாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத விட்டு விலகாத தேவன் இருக்கிறபடினால் அவரை நான் நேசிக்கிறேன். Why do I love him? Because no matter what I did, no matter the ugliest, the worst, the most, despicable things that I've done, he never left me. He never moved away. He still loves me. Rande kesheta. Oh hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இன்னும் என்னை நேசிக்கிறார். ஹalleluya. அவர் இன்னும் என்னோடு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இன்னும் என்னோடு இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை விட மாட்டார். Oh come on somebody, you got to get happy now. Hallelujah. 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 அவர் என்னை தொட்டார், அவர் என்னை உருவாக்கினார், அவர் எனக்குள் அவருடைய ஜீவனை ஊதினார். ஆனால் அதை தாண்டிய பொழுது அவர் சொல்கிறார், இதெல்லாம் செய்த பிறகு நான் இன்னும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எங்க போனாலும், நீ என்ன செய்தாலும், நீ எந்த மோசமான நிலையில் மற்றவர்கள் உன்னை மறக்கலாம், ஆனால் நான் மறக்குவதில்லை. சில காரியங்களை செய்யும் போது நேசமானவர்கள் நம்மை விட்டு செல்வார்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் என்று சொல்கிறவர்கள் விட்டு செல்வார்கள். சில பேர் நேசிக்காமல போறாங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் அர்ப்பணித்தாருங்க. He made a commitment. I will never ever 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 leave you. I will never ever 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 forsake you. ஒருபோதும் 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 உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒருபோதும் 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 உன்னை விட்டு உங்களை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன், விலக மாட்டேன். நீ என்னை வெறுத்து நீ என்னை போ சொன்னாலும் நான் போறது இல்லை. ஹலோ, யாராவது நம்மளை பார்த்து போ சொன்ன மூக்கு மேல கோவம் ஏறும். என்ன பார்த்துட்டு நான் சொன்னேன் போன்ட்டு, போறேன் போறேன் திரும்பி வரமாட்டேன். அது மனுஷன். ஆனா தேவனு நீங்க என்ன பண்ணி அவரை துரத்தினாலும் அவர் அப்படியே ஓட்டுவாருங்க. There is no love like God's love. அதற்காக நான் அவரை அன்பு கூறுகிறேன். ஹalleluya. இப்படிப்பட்ட தேவன் மீது அன்பு கூறுவதற்கான ஊக்கமான காரியம், உந்துதலான காரியம், தூண்டுகின்ற காரியம் அவருடைய அர்ப்பணிப்பு. என் எல்லா சூழ்நிலையிலும் அவர் எனக்கு பார்த்து எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண, என்னை அவர் ஒருபோதும் 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 கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். ஹalleluya. யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் எடுத்து உற்சாகமாய் இதுவரைக்கும் இல்லாத விதத்துல கர்த்தரை துதிங்க, கம்பீரமாய் துதிங்க, அவருடைய அன்பை நினைத்து அவரை துதிங்க.
அவர் துதிப்பது என்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு காரியமா இருக்கிறது. எந்த அளவுக்கு நான் அவரை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் துதிப்பேன். இருக்கிற இடத்துல உற்சாகமாய் தேவன் அகமகிழக்கூடிய விதத்தில் அவரை கம்பீரமாய் துதிங்க பிரியமானவர்கள். இந்த செய்தி நாம் கேட்டும் தவறான அபிப்பிராயங்கள், தவறான கருத்துக்கள், தவறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவோம். ஓ, தேவனை நேசிப்பதற்கும் பயபக்தர் பயபக்தி இருப்பதற்கும் வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இனி இந்த குழப்பம் வேண்டாம். நான் அவருக்கு பயந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய பயபக்தி என்னுடைய தேவன் மீது நான் செலுத்துகிற அன்பு அல்ல. ஓ, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நீர் எனக்கு தேவை. ஆனால் அப்பா, தேவனை நேசிப்பதோடு குழப்ப மாட்டேன் ஐயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஆமாப்பா, நீர் எனக்கு அதிகமாய் தேவை ராஜா. ஆனால் என் தேவை நான் நேசிக்கிறது அர்த்தம் ஆகாதப்பா. நன்றி நன்றி அப்பா, இந்த குழப்பங்களை நீக்கிறபடினால் நமக்கு நன்றி அப்பா. நான் சேவிக்கிறதுனால நான் உண்மை நேசிக்கலப்பா, நான் நேசிக்கிறதுனால உண்மை சேவிக்கிறேனையா. என் ஆண்டவரே, உம்மை செய்வதில் சுயநலமான ஆண்டவரே திருப்தி எனக்கு கிடையாதப்பா. உண்மையான தேவ பக்தியுள்ள திருப்தி எனக்கு இருக்கிறதப்பா. நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஓ, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் கொடுப்பதினால் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கலப்பா. நான் கொடுப்பதனுடைய காரணம் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. மற்றவர்களை நேசிக்கும் போது உம்மை நேசிக்கிறேன், மற்றவர்களை மன்னிக்கும் போது உம்மை நேசிக்கிறேன். இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தபடினால் நமக்கு நன்றி அப்பா. என்னுடைய கொடுத்தல், நான் பணம் கொடுத்தாலும், எண்ணெய் கொடுத்தாலும், என் உணர்வுகளை கொடுத்தாலும், என் உணர்ச்சிகளை கொடுத்தாலும், என் அன்பை கொடுத்தாலும் அப்பா, மக்களிடத்தில் அப்பா நான் என்ன கொடுத்தாலும் அது மீது நான் செலுத்துகிற அன்பப்பா. ஒடுக்கப்பட்டவர் ஆண்டவரே அரவணைக்க எங்களை நீர் அபிஷேகம் பண்ணினிருப்பா. மெய்ப்பன் தன் ஆடுகளை ஆண்டவரே விசாரிக்க வேண்டும், ஆடுகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் அப்பா. அதை செய்யும் போது ராஜா மீது நாங்கள் அன்பு கூறுகிறோம். மற்றவர்களை நாங்கள் நேசிக்கும் போது, மற்றவர்களை நாங்கள் அரவணைக்கும் போது, மற்றவர்களுக்கு ஆண்டவரே துணையாய் நிற்கும் போது அது உமக்கு ஆண்டவரே மீது நாங்கள் செலுத்துகிற அன்பினால் செய்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை சிருஷ்டித்தபடினால் உம்மை நேசிக்கிறோம். எங்களுக்காய் நீர் செய்ததை நினைத்து நான் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காய் ஆண்டவரே சொல்ல முடியாத அளவுக்கு உம்மை அர்ப்பணித்திரையா. நன்றி அப்பா. எங்களை விட்டு விலகாத தேவன் நீரப்பா, கைவிடாத தேவன் நீரப்பா. நன்றி. அதனாலப்பா உம்மை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறோம். எங்கள் ஜீவனை பார்க்கல உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை எப்பொழுது இறங்குவதாக. எல்லா கண்கள் மூடப்பட்டு தலைகள் தாழ்த்தப்பட்டு இந்த இடத்துல யாராவது நான் இந்த அன்பான தேவனை என் சொந்த ரட்சகராக நான் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேற யாரும் கண்ணத்திற்காதீங்க, இங்கும் அங்க பார்க்காதீங்க. ஒருவேளை இங்க நீங்க வந்திருந்து இன்னும் தனிப்பட்ட விதத்துல தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் குத்தப்பட்டு நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை என் தேவனாக நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள், இதுவரைக்கும் நான் செய்யல, என் வாழ்க்கையில நான் இன்னும் ரட்சிக்கப்படல, ஆனால் இன்றைக்கு அதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டுமே உங்களுடைய வலது கரத்தை நன்றாக உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்படல, இயேசுவை என் சொந்த ரட்சகராக நான் இதுவரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் இன்றைக்கு அது முதல் முறையாக நான் செய்ய விரும்புகிறேன். யாராவது இருந்தால் நீங்க நன்றாக உங்களுடைய கையை உயர்த்துவீர்கள், ஆனால் உங்களுக்காக ஜெபிக்க உதவியா இருக்கும். யாராவது இருக்கிறீங்களா? ஒருவேளை என்னுடைய அன்பில் நான் நிலையா இருக்கவில்லை பாஸ்டர், தடுமாறுகிறேன், ஆனால் இன்றைக்கு அவர் மீது நிலையான அன்பு செலுத்த விரும்புகிறேன். என்னுடைய ஆதி அன்பை நான் திரும்ப பெற விரும்புகிறேன். இது வரைக்கும் நான் செய்யல, ஆனால் இந்த செய்தியை கேட்டு நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். மீண்டுமாய் அவர் என்னை நேசிக்கிறது போல அவருடைய அன்பை கொண்டு, ஆவியானவருடைய உதவி கொண்டு அவரை நேசிக்க விரும்புகிறேன்.
என்னை நான் மீண்டும் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் செய்யாதவர்கள், அன்பில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறீர்கள். கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாராவது இருந்தால் கரத்தை உயர்த்துங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. எங்கள் அன்பின் பிதாவே, உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் பார்க்கிறீரியா? அவர்களுடைய அன்பில் கர்த்தாவே, அவர்கள் குறைந்து காணப்படுகிறார்கள். அதனை இன்றைக்கும் நீர் ஆண்டவரை மாற்றும். அப்பா, உம்முடைய தொடுதல் அவர்கள் மீது எப்போது இறங்குவதாக, நீங்கள் அவர்களை தொட்டு விடுதலையாக்கும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் அன்பில் அவர்கள் குறைபட்டு இருந்தாலும் அவர்களை கைவிடலப்பா. அவர்களை விட்டு விலகலப்பா. ஆபத்து நேரத்துல துணையாய் நின்று அவர்களை ஆண்டவரை சகாயம் செய்து அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை விடுதலையாக்கினீரைப்பா. இப்பொழுது ராஜா, அவர்களே அதை உணர்ந்து தன் கரங்களை உயர்த்தி தன் கைகளை உயர்த்தி உம்மிடத்தில் ஒப்புரவாகுகிறார்கள் ஐயா. அதை மாற்றி போடும். அவர்களை ஒப்புரவாக்கும். அவர்களை மன்னியும். அவர்களை சுத்திகரியும். அவர்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தும் அப்பா. இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தாவே, நிலையான அன்பு செலுத்த உதவி செய்யும். இதுவரைக்கும் செய்யாதவர்கள் ஆண்டவரை அதை செய்ய உதவி செய்யும் அப்பா. அது அவர்களால் செய்ய முடியாதப்பா. ஆவியானவர் அவர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும். நீ செய்தபடி நான் உமக்கு நன்றி. தேவையோடு வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை தொடுவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை உயர்த்துவீராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா, அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், சரீர தேவைகள், பொருளாதார தேவைகள், உணர்ச்சியின் தேவைகள், மன தேவைகள், உறவின் தேவைகள், திருமண தேவைகள், படிப்பின் தேவைகள், வேலையின் தேவைகள், வியாபார தேவைகள் எல்லாமே கர்த்தாவை நீ சந்தித்தரலும். இந்த நாளில் கர்த்தாவே யெகோவா ஈரவா இருந்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து போகும்போது, ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் போது மாற்றப்பட்டவர்களாய் இந்த வாரம் முழுவதுமாக, இந்த மாதம் முழுவதுமாக, அவர்கள் ஆயுசு முழுவதுமாக தேவ அனுகிரகத்தை அவர்கள் காண உதவி செய்யும். எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் நம் மீது கூறவும், நம்முடைய குடும்பத்தின் மீது கூறவும் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நாம் யாவரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் கூறுவோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடவார் என்பதே. ஆமென்.